அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம கடந்த புதன்கிழமை நம்ம வகுப்பு தொடங்கணும். இன்னைக்கு 8வது நாளாக இன்றைய வகுப்பில் கலந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்களையும் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பு நம்ம வெல்டர் செஷன் நம்ம பார்த்துருக்கோம். வெல்டருக்கான வகுப்பு தான் இன்னைக்கு நம்ம எடுக்கிறோம். இந்த வகுப்பு நம்ம ஏற்கனவே நேற்று வெல்டர் வகுப்பு தான் கவர் பண்ணோம். அதோட கண்டினியூட்டியா இன்னும் சிலபஸ்ல இருக்கிற போர்ஷனை எது எது நேற்று கவர் பண்ணலையோ அதை கவர் பண்ணிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷனை நம்ம கவர் பண்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஃபேக்கல்ட்டியா வந்திருப்பார் மிஸ்டர் பெருமாள். இவர் ஏற்கனவே நமக்கு வகுப்படுத்திருக்கார். இந்த வகையில் அவரை பற்றி பெரிய அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை. பெருமாள் அவர்களை வருக வருக என வரவேற்று என்ற வகுப்பு எடுக்க அன்புடன் அழைக்கிறோம். உங்களுக்காக பாடம் ஒரு ரூட் லெவல்ல புரியணும். உங்களுக்கு அதை ஒரு பேசிக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து நீங்க படிச்சாலும் புரியுன்றதுக்காக எங்க ஃபேக்கல்ட்டிஸும் நிறைய மெனக்கெட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்ற முறையில இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ டைப்ல கூட எல்லாம் ஸ்டடி மெட்டீரியல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் போட்டு பார்க்க போறாங்க. அதனால உங்க நண்பர்கள் யாராவது இல்லைன்னாலும் அவங்களும் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க. நம்ம அனுப்புற ஸ்டடி மெட்டீரியலை மட்டும் படிச்சுட்டு பாஸ் பண்ணலாம் அப்படின்னா அது உங்களுக்கு புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில இது அதுல தவறா இருக்கிறதோ இல்ல உங்களுக்கு விளக்கம் இல்லையோ அதெல்லாத்தையும் நம்ம விளக்கம் கொடுக்குறோம். அதனால வகுப்பு முழுமையா அட்டன் பண்ணா உங்களுக்கு முழுமையா பயன்பெறும் அப்படின்ற சொல்லிட்டு இன்றைய வகுப்பை துவங்கலாம். யாருக்கும் வாய்ஸ் கேட்கலையா? கேக்குதுங்களா? ஓகேவா? ஸ்டோக்கிங் டைம்னா ஒண்ணும் இல்ல. லோ அலாய்ச்ல 10 mm உள்ள மெட்டீரியல் 5 மினிட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஹை அலாய்ச்சியில் பாத்தீங்கன்னா 10 mm இருக்குன்னா 10 mm மெயின்டைன் பண்ணணும். இதுதான் ஸ்டோக்கிங் டைம். ரெண்டாவது குவைன்சிங்ன்றது ஒண்ணும் கிடையாது. வெப்பப்படுத்தி சடனா கூல் பண்றோம் பத்தியா, அந்த மெத்தட் பேர் குவைன்சிங். குவைன்சிங் எப்படி எல்லாம் பண்ணலாம்? காற்றுல பண்ணலாம், தண்ணியில வாட்டர்ல பண்ணலாம், ஆயில்ல பண்ணலாம், கெமிக்கல் இதுல மிக்சர்ல போட்டு சடனா பண்ணலாம். ஏன்னா அது பார்த்தோன்னாக்கா ஆயில் வாட்டர் காட்டுல சடன் கூலிங் பண்றதுக்காக ஒரு மெத்தடு. ஓகேவா? இதுல என்னென்ன டைப் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? நார்மலைசிங் பண்ணலாம், அனீலிங், ஹார்டனிங் அண்ட் டெம்பரிங். இது லாஸ்ட் என்னுடைய பார்த்தோம் இல்லையா? கரெக்டா? இதுல எந்த டவுட் இல்லையா? ஏன்னா எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுது. சோக்கிங்னா சோக்கிங் டைம்னா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆனாங்க. இப்போ அதை நம்ம ஒரு ரிவ்யூ பார்த்த மாதிரி இருக்கு. வராதவங்களுக்கு சிம்பிளா ஒரு பேஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. சரி, கிளாஸ் நேத்து நம்ம சார் எடுத்தாரு, வெல்டிங் சம்பந்தமா எடுத்தாரு. அதுல என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் எடுத்தாங்க. மெட்டல் எந்தெந்த வகையில இருக்குது, சாலிடு, லிக்யூடு, கேசஸ் சொல்லிட்டு அந்த மெத்தட்ல எடுத்தாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி போறோம்.
டிராவல் பண்ண போகும்பொழுது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்ம போய் சேர்றோம் இல்லையா, அது போல நம்ம ஒர்க் பண்ணும் போதும் நமக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம முடிக்கணும். இப்ப என்ன வேணுங்க? சேஃப்டி வேணும். அவ்வளவுதான். டுடே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சேஃப்டி. சரி. காமனா நாங்க படிச்சப்ப பார்த்தோன்னா இந்த சேஃப்டி வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னாக்கா, பர்சனல் சேஃப்டின்னு பிரிச்சிருந்தாங்க. பர்சனல், மெஷின், மெட்டீரியல், ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு இந்த 4ஆ வந்து டிவைட் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னாக்கா, பர்சனல் சேஃப்டி போயிட்டு வந்து ஜெனரல் சேஃப்டியா எடுத்துட்டு வந்துட்டாங்க. காமனா எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம என்னன்னாக்கா, இப்ப என்ன மெத்தட் இருக்குதோ நம்ம அந்த மெத்தட்ல வந்து நமக்கு அடாப்ட் ஆகிக்கலாம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னென்ன மெட்டீரியல் நம்ம ஒர்க் பண்றோம். ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம என்னென்ன சேஃப்டியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் சேஃப்டியை ஃபாலோ பண்ணணும்? ஏன் பண்ணாம இருக்கலாமே? இதெல்லாம் போனாமே வேலை செய்யலாம்ல. இப்படிதானே வேலை செஞ்சான். ஏன் சேஃப்டிக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன்னாக்கா ஹியூமன் ஆர்கான்ஸ் வந்து ஒரு பிரைஸ்லெஸ் ஒன். காசு பணம் இருந்தாலும் சரி, நம்ம ஹியூமன் ஆர்கான்ஸை விலைக்கு வாங்கலாம். அது பொருத்தும் பொழுது நம்ம உடம்புல பொருத்தும் போது அது எப்படி ரியாக்ஷன் ஆகும், சக்சஸ் ஆகும் ஃபெயிலியர் ஆகும் தெரியாது. இது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும்? தெரியாது. தெரியாது, யாருக்கும் தெரியாது. பணம் இருக்கலாம். ஹியூமன் ஆர்கான்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன என்ன பண்றாங்க? இப்ப செயற்கையா ரெடி பண்ணி வைக்கிறாங்க. செயற்கையா ரெடி பண்ணி வைக்கும் பொழுது எல்லா உடல்நிலைக்கும் ஏத்துக்குதா? சக்சஸ் ஆகுதா? இது எதுவுமே தெரியாது. யாவதுன்னா மினிமம் 1% ஆனா அதே பெரிய விஷயம் தான். இப்போ விலை மதிப்பற்ற நம்மளுடைய உடல் உறுப்புகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது இந்த இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சரி. இப்ப காமனா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வெல்டர் இருந்தா வெல்டர் ரிலேட்டடாகவும் போகலாம், இது காமனாவும் இருக்கு. சரியா? இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்றோம். பண்ணும்போது நம்ம தலையை பாதுகாக்கிறது. ஏன் தலையை பாதுகாக்கணும்? எப்படி எல்லாம் பாதுகாக்கணும்? இப்ப வெல்டரா இருந்தா என்ன ஆகும்? வெல்டிங் அடிக்கும் போது ஸ்பார்க் எகிரி தலைமையில விழும். முடி வந்து பர்ன் ஆகும். அப்படி இல்ல, நம்ம போறோம் வரோம் எங்கன்னா வந்து ஹேமரிங் அடிப்பாங்க. அங்க இருந்து என்ன ஆகும்? வெஜ்ஜி பறந்து வரும். பறந்து வந்து தலைமையில விழும். ஸோ ப்ரொடெக்ட் அவர் ஹெட். அதுக்காக வந்து நம்ம ஹெல்மெட் வந்து யூஸ் பண்றோம். ஹெல்மெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், வேல இருந்து ஏதோ ஒரு போல்டு நேற்று வந்து வேல இருந்து விழுது. புல் தான். ஆனா விழும்போது என்ன ஆகுது? அந்த ஸ்போர்ட்ஸுக்கு மதிப்பு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து அவாய்ட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காதை ஏன் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண? நார்மல் சவுண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. மெட்டல் கட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டமால் டிமில் சவுண்டு, ஹேமரிங் பண்ணும்போது சவுண்டு, நம்மளால எவ்வளவு ஃப்ரீக்வன்சி கேட்க முடியுமோ அதை மீறி கேட்கும் பொழுது நம்மளுடைய கேட்கும் திறன் வந்து பாதிக்கு குறையும். ஸ்டெப் பை ஸ்டெப் குறையும். யாரையும் பயன்படுத்தல. இது எல்லாருக்கும் இருக்கிற நார்மல். இப்போ நம்ம சினிமா தேட்டருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா தானே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வந்து பாடல்கள் போகும்போது என்ன பண்றாங்க? வால்யூம் ரைஸ் பண்ணிடுறாங்க. சில சமயம் நம்மளுக்கு எரிச்சல் ஆயிடும். கொஞ்ச நேரம் பார்ப்போம். காது வெளியே எடுத்துக்கும். ஸோ இது மாதிரி அங்க மட்டும் இல்ல, நம்ம ஒர்க் ஸ்பாட்லயும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்காக என்ன சொன்னாக்கா, ஏர் பிளக், ஏர் பிளக் ஆர் ஏர் மஃப். நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஹெட்ஸ்ல அந்த அதிர்வலையில சவுண்ட் வரும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். பிளக் பிளக் ஏர் பிளக் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் கம்மியா இருக்கிற இடத்துலயும், ஏர் மஃப் பாத்தீங்கன்னா அதிகமான நாய்ஸ் இருக்கிற இடத்துலயும் வந்து இது ஏர் மஃப் யூஸ் பண்றோம். எதனால? நம்ம ஏரை வந்து பாதுகாக்கலாம். ரெண்டாவது, நம்ம வெல்டு பண்ணும் போதும் இதன் ஸ்பாட் எகிரி என்ன ஆகும்னா காதுல ஓடிடுது. இப்ப நம்ம வெல்டரா நானே வந்து பார்த்தா ஏர் பிளக் போட்டு தான் ஒர்க் பண்றேன். என்ன ஆகுதுனாக்கா எகிரி உள்ள போயிடுது. இப்போ இன்னும் உள்ள போயிடுச்சுன்னா ஏர் பிளக் போட்டாலும் உள்ள போகும், அந்த ஹோல்ஸ் உள்ள போகாம நிக்குது. பட் இந்த அவுட்டர்ல போய் உட்காந்துக்குது. இப்ப என்ன பண்றோம்? சூட்ல நம்ம குதிக்கிறோம். இப்ப என்ன ஆகுது? ஸ்கின் பூரா பர்ன் ஆகுது இல்லையா? சோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்றோம்? ஏர் பிளக் யூஸ் பண்றோம். சரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காகல்ஸ், ஷிப்பிங் காகல்ஸ். ஏன் ஷிப்பிங் காகல்ஸ் ஏன் யூஸ் பண்றோம்? தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்றோம். என்ன வேலை பார்க்குறோம்? நம்ம வெல்டரா இருந்தா வெல்டு பண்ணும்போது புகை. ரெண்டாவது என்ன ஆகும்னாக்கா, காற்று தெரிக்கும் இல்லையா, காற்று தெரிச்சு வரும். என்னதான் ஹேண்ட் ஷீல்ட் யூஸ் பண்ணாலும் எகிரி வந்து உள்ள வராங்க. ரெண்டாவது பிளாக் வந்து ஷிப்பிங் பண்றோம். ஷிப் பண்ண சொல்லனா எகிருது. ஸோ நம்ம இந்த கண்ணை வந்து நம்ம பாதுகாக்கிறோம். அது மட்டும் இல்ல, கிரைண்டிங் பண்றோம் இல்லையா, கிரைண்டிங் பண்ணும் பொழுது இப்ப கடசல் கிரைண்டிங்லும் பண்ணலாம், ஆங்கிள் கிரைண்டிங்லும் பண்ணலாம். பண்ணும் பொழுது அங்கிருந்து ஸ்ப்ளைன் ஸ்பார்க் வருது இல்ல, இந்த ஸ்பார்க் வந்து நம்ம கண்ணை வந்து பாதிக்காம இருக்கிறதுக்காக நம்ம வந்து காகல்ஸ் யூஸ் பண்றோம். அது பிளைன் காகல்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா மவுத் பீஸ், கண்ணை பாதுகாத்தான். அடுத்தது வந்து நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து பாத்தீங்கன்னா பண்ணி நம்ம வந்து சுவாசிக்கணும். அதுக்காக ரெஸ்பிரேட்டர், ரெஸ்பிரேட்டர் இல்ல மவுத் பீஸ். நம்ம ஒர்க் பண்ற ஏரியாவுக்கு தகுந்தவாறு இது வந்து மாறுபடும். ரொம்ப அசாதாரண பகுதியில் இருந்தா ரெஸ்பிரேட்டர் கொடுப்பாங்க. நார்மலா இருக்குனாக்கா ஜென்ரலான ஒரு மவுத் பீஸ் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இப்ப சுவாசிக்கக்கூடிய காற்றுல இருக்கிற ஸ்மால் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், அது எது வேணாலும் இருக்கும். மண்ணா இருக்கலாம், கல்லா இருக்கலாம், ட்ரைனிங் பண்ண சொல்ல அதுல இருந்து வந்து ஸ்மால் பர்ரா கூட இருக்கலாம். சரியா? அப்படியே நம்ம இன்ஹேல் பண்றோம், சுவாசிக்கிறோம். சுவாசிக்கும் போது என்ன ஆகும்? லங்ஸ்ல ஒண்ணு இங்க போகும். இங்க எவ்வளவு வந்து ஃபில்டர் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் ஃபில்டர் பண்ணணும். இதன் போது என்ன ஆகும்? உள்ள நம்ம சுவாசிக்கிறோம். போயிட்டு அதனால பார்த்தோம்னா சில பாதிப்புகள், உடல் உபாதைகள் வந்து வரும். இப்போ இந்த ஏர் மஃப் ஆர் சாரி ரெஸ்பிரேட்டர் ஆர் மவுத் பீஸ் யூஸ் பண்ணும் பொழுது இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணலாம். ஜீரோ பண்ண முடியுமா சொல்ல முடியாது. நம்ம ஒர்க்க சூழ்ச்சிற தகுந்த மாதிரி மாறும். ஓகேவா? சரி. ரெண்டாவது ஜாக்கெட், சேஃப்டி ஜாக்கெட் ஆர் ஆப்ரான். ஓகேவா? சேஃப்டி ஜாக்கெட் எதுக்கு யூஸ் பண்றாங்கனாக்கா, இப்போ டாப் லெவல்ல ஒரு ரூஃப்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணும்போது அந்த சேஃப்டி ஜாக்கெட் போட்டு ரோப்ல போதுன்னு க்ளீன் பண்ணி வச்சிருக்கோங்க. ஏன்னாக்கா இப்ப என்னதான் வந்து கான்பிடென்டா இருந்தாலும் நம்ம தவிர்த்துன்னு வச்சாங்க போச்சு. ஸோ நம்ம கீழ இருந்து விழுந்தாலும் இதுல வந்து அந்த தூக்கு வந்து இருக்குது இல்லையா? தூக்கு வந்து வந்து நம்ம வந்து அந்த ஜாக்கெட்டும் அந்த இதுதாங்க. இல்ல நமக்கு கிரவுண்ட்ல வேலை செய்யறோம் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா ஆப்ரான், லெதர் ஆப்ரான் போடுறோம். எதுக்காக போடுறோம்? ஆப்ரான் போடும்போது பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து வெல்ட் பண்றோம், கிரைண்ட் பண்றோம், எல்லாம் பண்றோம் இல்லையா? வெல்ட் பண்ணும்போது யூவி ரேஸ், ஹீட் ரேடியேஷன், கிரைண்டிங் பண்ணும்போது பர்ரு, ஷிப்பிங் பண்ண சொல்லி ஸ்லாக் பண்ண சொல்லி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியை வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து ஆப்ரான் பண்ணுது. இது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க? ஒன் டைப் ஆஃப் குரோம் லெதர். ஆப்ரான் வந்து பாத்தீங்கன்னா குரோம் லெதர் தான். சரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்லீவ், ஹேண்ட் ஸ்லீவ் யூஸ் பண்ணும். இப்போ என்ன பண்ணா ஃப்ரண்ட் பாடியை பார்க்கணும், மற்றது என்ன பண்ணணும்? ஆர்மை வந்து பாதுகாக்கணும். ஓகேவா? அதுக்காக வந்து பார்த்தா ஹேண்ட் ஸ்லீவ், இது கிளவுஸ், ஹேண்ட் கிளவுஸ். இது வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒன்று வந்து பார்த்தோன்னா கரெக்ட் ஃபிட்ல போட்டிருப்பாங்க, ஒன்று வந்து பார்த்தோன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கிளவுஸ் போட்டிருப்பாங்க. இப்போ வெல்டரா இருந்தாலும் சரி, ஃபிட்டா இருந்தாலும் சரி, என்ன பண்றோம்? கிளவுஸ் வந்து கண்டிப்பா நம்ம யூஸ் பண்றோம். யூஸ் பண்ண ஏன் யூஸ் பண்றோம்? அப்படியே வெல்ட் அடிக்கலாம்ல. ஓகேவா? வெல்டிங் அடிக்கும் போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆர்க் வெல்டிங் அடிக்கணும்னு வச்சுக்கலாம், நேரா போட்டு பார்த்தா 3600 டிகிரி 4000 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. அப்போ அந்த எலக்ட்ரோடு வந்து பேர்ன் ஆகும் பொழுது இந்த வெப்பம் வந்து நான்கூல் ரேஸ் வந்து நம்ம கையை பாதிக்காத வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ரெண்டாவது ஸ்பேட்டர் தெரியுங்கல்ல, அந்த ஸ்பேட்டரும் வந்து பார்த்தோன்னா இதுன்னு போல பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓல்டர் கீழே போட்டுருவோம், இல்லை உதருவோம் தூக்கி போட்டு. அந்த ஓல்டர் போய் எங்கே ஆகும்? இடத்துல போய் டச் ஆகின்னு இருக்கும். டச் ஆச்சுன்னா என்ன பண்ணும்? மெஷின் வந்து ஹீட் ஆகும், ஓல்டர் கேபிள் ஹீட் ஆகும். இல்ல ஏதோ ஒரு இது வேஸ்டேஜ் இதே மாதிரி மெட்டீரியல் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம தூக்கி போட்டோன்னே என்ன பண்ண நெருப்பு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணல, இது மாதிரி இருக்கும் போதும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து ஹேண்ட் கிளவுஸ் யூஸ் பண்ணணும். சரி. நெக்ஸ்ட் ஒன் ஷூ. நம்ம சேஃப்டியில வந்து என்ன எது மாதிரியான ஷூ கொடுத்துருக்காங்க? ஜிப் ஷூ கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய வந்து மெட்டல் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் ஷூ யூஸ் பண்றோம்? பண்ணிட்டு இருக்கிறோம், கட்டிங் பண்றோம், எல்லாம் பண்றோம் இல்லையா? பண்ணும் போது காலில் வந்து அந்த மெட்டஸோ மெட்டல் சின்ன சின்ன குளோபல்ஸோ விழுந்துச்சுனாக்கா நம்ம வந்து புண்ணாயிடும். இதே கான்செப்ட். ஸோ நம்ம காலை பாதுகாக்கணுன்றதுக்காக அதுக்கு மேல லெக் பேட், ஷூக்கு மேல லெக் பேட். ஏன்னா ஷூல வந்து லெஸ் போடுற இடம் இருக்குது இல்லையா? இந்த ஹோல்ஸ் வழியாவும் வந்து என்ன பண்ணும்? ஸ்டார்டர்ஸ் ஷூ ஓட்டுங்கிற ஸ்டாக்ஸை ஓட்ட போட்டு உள்ள போகும். உள்ள போன நீங்க ஷூ ரிமூவ் பண்றதுக்குள்ள என்ன ஆயிடும்? உள்ளகிற ஸ்கின்னை போறோம் டேமேஜ் பண்ணிட்டே போயிடும். ஸோ இது போன்ற விளைவுகள் வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த சேஃப்டியை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஹெட்டை பாதுகாக்கிறது வந்து ஹெல்மெட் யூஸ் பண்றோம். ரெண்டாவது கைக்கு வந்து பார்த்தோன்னாக்கா காகல்ஸ், பிளைன் காகல்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து காற்று சுவாசிக்கிறோம் இல்லையா, இன்ஹேல் பண்றோம் இல்லையா, இதை வந்து பண்ணி அனுப்புறதுக்காக ரெஸ்பிரேட்டர் ஆர் மவுத் பீஸ். அடுத்தது காதை யூஸ் பண்றதுக்காக ஏர் பிளக் ஆர் ஏர் மஃப். நம்ம எந்த சவுண்ட்ல வேலை செய்யறோன்றதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ரெண்டாவது ஜாக்கெட். ஜாக்கெட் வந்து பார்த்தோன்னா நம்ம டாப் லெவலில் ரூஃபுக்கு மேலே ஒர்க் பண்றோம் அப்படின்றப்ப பார்த்தோம்னாக்கா
அதுல இருந்து ரோப் வருது இல்லையா, ரோப் வந்து அதுல வந்து கிளாம் பண்ணிடுவாங்க. நம்ம அங்கிருந்து மிஸ் ஆனா கூட ஆகாம இருக்க நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். இல்ல கிரவுண்ட்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஃப்ரண்ட் பாடியை வந்து பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்றோம், ஹேண்ட் ஸ்லீவ் யூஸ் பண்றோம். கையை பாதுகாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளவுஸ், ஹேண்ட் கிளவுஸ் யூஸ் பண்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா காலுக்கு வந்து ஷூ அண்ட் லெக் பேட். இந்த சேஃப்டி அப்பேரல்ஸ் எதாவது ஸ்லீவ், கிளவுஸ், ஆப்ரான், லெக் பேட் இது எல்லாமே ஒன் டைப் குரோம் லெதர் மெட்டீரியல் அதை வந்து ரெடி பண்ண இது வந்து சரி. இப்ப சேஃப்டி பார்த்தோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒர்க் பண்ணும் பொழுது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக்ல வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணணும், இதுதான் கொஸ்டின். சரியா? என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்? பவர் ஆஃப் பண்ணுவேன். ஓகே சரியா? சார் சொல்லலாம். சைக்காலஜில நம்ம அது மாதிரி பண்ண மாட்டோம். காமனா ஓடி போய் என்ன பண்ணுவோம், அவரை தூக்க தான் போவோம். இப்ப நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், நானே கீழே வருன்னு என்ன பண்ணுவேன், ஐயோ வீண் சாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். என்ன பாதிப்புன்னு சொல்லிட்டு தெரியாது. சரியா? நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எதனால விழுந்தேன், நான் மயக்கம் போட்டு விழுந்தனா இல்ல எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு விழுந்தனா அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பதற்றம் அடையாம இப்போ ஓட்டு தூக்காம என்ன சுச்சுவேஷன் அங்க இருக்குதுன்றது நம்ம வந்து கவனிக்கணும். சரியா? இப்போ வந்து பார்த்தா ஒரு எலக்ட்ரிக் ஷாக்ல வந்து இருக்குதுனாக்கா இமீடியட்டா நம்ம என்ன பண்ணணும், மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் வந்து எப்படி எப்படி எந்த பொசிஷன்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீ என்ன பொசிஷன்ல இருக்கிற, ஷூ போட்டிருக்கிறியா, ஷூ போடாம இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நீ பண்ணு, நான் தான் மெயின் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போயிருதுன்னு வச்சுக்க, கீழே வந்து மெட்டல்ஸ் எதனா இருக்கும், மெரிக்கும் போது என்ன ஆகும், உனக்கு இன்ஜூர்ட் ஆகும். ஸோ ஒருத்தர் வந்து ஷாக்ல இருக்கிறவர் வந்து காப்பாத்துறதுக்கு முன்னால நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னு பாக்குறோம். நம்ம வந்து அட்டென்ஷனா இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர் வந்து காப்பாற்ற முடியும். பாதிக்கப்பட்டவருக்காக பரிதாபப்பட்டு நம்ம வந்து ஆர்வ கோளாறுல போய் பண்ணிட்டோம்னு வச்சாங்களேன், அது இழப்பு. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவான முடிவு எடுக்கணும். அந்த செகண்ட்ல தெளிவான முடிவு எடுக்கணும். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அவரே ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நம்மளே ப்ரொடெக்ட் ஆக முடியும். இல்ல அப்படின்னாக்கா 2 பேருக்கும் பாதிப்புகள் அதிகம். சரி, இப்ப வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஷாக் அடிச்சு போய் இருக்கிறாரு. இப்ப என்ன பண்ணணும்னாக்கா நம்ம ஷூஸ் இதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கடத்தாத நான் கண்டக்டர் மெட்டலை வச்சுதான் அவர் வந்து வெளியே எடுக்கணும். ஒண்ணு கிளவ் போடலாம், அப்படி இல்ல முடியல அப்படின்னாக்கா உடன் பீசஸ் வச்சு அதை வந்து ரிமூவ் பண்ணி அவர் வந்து சுற்றி எடுக்கணும். கிரவுண்ட்ல இருந்து அப்புறம் இல்ல, ஃப்ளோர்ல இருக்கிறாரு, ஹைட் லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி எடுப்பா அவர்? ஒரு ஏதோ ஏதோ ஒரு மெத்தட்ல இருக்கிறோம். ஒண்ணு கிரேன் ஃபெசிலிட்டி வந்து கிரேன் மெத்தட்ல இருக்கிறோம். இல்லைன்னா என்ன பண்ணுவேன், அவர் அப்படியே தொங்கி நிற்கிறாரு, பூக்குள்ள தொங்கிட்டு இருக்கிறாரு. உனக்கு மெத்தடே வந்து மேலே ஏறி மாதிரி தான் உனக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணுவேன், நீ வந்து சேஃபா அதே மாதிரி ஏறி அவர் என்ன பண்ணணும், கீழே இந்த நெட் இருக்குது இல்லையா, நெட் அது மாதிரி இது நீ என்ன பண்ணணும், அவரை கீழே இறக்கணும். அதுங்காட்டி வேற எதனா ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணணும். சரி, அவர் வந்து வெளியே எடுத்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணாக்கா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இந்த ஜாக்கெட் எல்லாம் வந்து டைட்டா போட்டுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி விடணும். ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணணும். இவர் வந்து எந்த நிலையில இருக்கிறாருன்னு பார்க்கணும். கான்சியஸா இருக்கிறாரா, அன்கான்சியஸா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குன்னு வச்சுங்களேன், அது எவ்வளவு வோல்ட் வந்து நம்ம உடம்புல பாஞ்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ இந்த இந்த லைட் இருக்குது, இந்த லைட்ல இருக்கிற ஒயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கேன், எவ்வளவு ஆம்ஸ் இருக்கும்? சரி, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ, ஒரு 5 ஆம்ஸ்னு வச்சுக்கணும், ஒன்னும் தப்பு இல்லை. 5 ஆம்ஸ்னு வச்சுக்கோ, 5 ஆம்ஸ் அடிக்க சொல்ல பாதிப்பு வந்து கம்மியா இருக்கு. அடி அடி இருக்கு, பாதிப்பு வந்து கம்மியா இருக்கு. முதல்ல என்ன பண்றோம், இதெல்லாம் ட்ரெஸ்ஸை வந்து டைட்டனா இருக்கிற ரத்தம் வந்து பார்த்தோன்னாக்கா லூசன் கண்டிஷன் ஆகணும். லூசன் கண்டிஷன் ஆகிட்டு அவருக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு நார்மலா வந்து ஒரு பிரீத்திங் வந்து கொடுக்கணும். ஏன்னா சூழ்ந்து நின்றுக்கிட்டேன் அவர் வந்து மூச்சு விடாம கொள்ளாம இருக்கக்கூடாது. ஓகேவா? நல்லா பிரீத்திங் வந்து ஃப்ரீயா அவர் பிரீத் பண்ணி விடுற மாதிரி விடணும். செகண்ட் ஒன், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா லூஸ் பண்ணி நம்ம பிரீத்திங் விடுறோமா, அதுக்கப்புறம் சிம்பிளா விஷயமா இருந்தா இங்க வந்து பார்த்தோன்னாக்கா பர்ன் எதனா இருக்குதுனாக்கா அதுக்கு உண்டான ஆயில்மெண்ட் இது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்ல அவர் வந்து அன்கான்சியஸ் கண்டிஷன் இருக்கிறாருனாக்கா இந்த ஃபீல்டுல எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரு பே இருக்குதுனாக்கா ஒருத்தருக்கு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவர் கூப்பிட்டு என்ன பண்ணணும், இமீடியட்டா வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அவர் வந்து இமீடியட்டா ஆஃப் பண்ணி ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணி அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருக்காருன்னா அவர் விட்டு யாரும் விலைக்கு போகக்கூடாது. அவர் வந்து கான்சியஸ் வர வரைக்கும் சொல்லணும்.
அவருக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் செய்யணும். இதுதான் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட். ஓகேவா? இப்ப நான் பார்த்தா ஜெனரலா சேஃப்டி பார்த்து எலக்ட்ரிக் சேஃப்டி போகணும். சரி அதே ஜெனரல் சேஃப்டி போயிடலாம். சைக்கிள் வாங்கணும் சேஃப்டி போயிடலாம். ஏன்னா காமனா அப்படிதான் வந்து பார்த்தோம்னா சிலபஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது. சரி இப்ப நம்ம ஒர்க் பண்ற இடம் எப்படி இருக்கணும்? நம்ம ஒர்க் பண்ற இடம் நல்லா கிளீனா இருக்கணும். எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாம இருக்கணும். சரி. 2வது நம்ம ஒர்க் பண்ற ஏரியா சரௌண்டிங் சுற்றிலும் சீக்கிரமா எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருள் எதுவும் இருக்கக்கூடாது. பாருங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா காட்டன் வேஸ்ட், ஆயில், கிரீஸ் போன்றதெல்லாம் என்ன பண்ணலாம் தூரம் தள்ளி வைக்கணும். சரியா? அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா யூஸ் பண்றோம்ல எகிரி போய் வந்துச்சு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். சரி அடுத்து வெல்டிங் பண்றோம். கப் இருக்குது இல்லையா? எலக்ட்ராய்டு வந்து பத்தி சின்ன எலக்ட்ராய்டு இருக்கு இல்லையா? முடிஞ்ச பிறகு நம்ம தூக்கி ராசிடும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கிட்ட ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குன்னா அதில் கலெக்ட் பண்ணி ஸ்டப் அண்ட் பாக்ஸ்ல நம்ம கொட்டணும். நீ பண்ண தூக்கி போட்டோன்னு வச்சுக்கா யாரோ ஒருத்தர் ஷூ போடாத வர்றாரு இல்ல இருக்கிறாரு அவர் மேல போய் படுதுன்னு வச்சுக்கா தலை மேல விழுதோ இல்ல சட்டல விழுதுன்னு வச்சுக்கா அதுவும் ஒரு விபத்து தான். இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒர்க் பண்ற வெல்டிங் மிஷினா இருக்கட்டும் எதை வேணாலும் இருக்கட்டும் ப்ராப்பரா கிரவுண்ட் எர்த் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். லூஸ் அண்ட் கனெக்ஷன் இல்லாம ப்ராப்பரா இருக்குதான்னு பார்க்கணும். சப்போஸ் வெல்டிங் வெல்டிங் கேபிளோ இல்ல வெல்டிங் மிஷின்ல இருந்த ஒயரோ டேமேஜ் ஆயிருந்தால் மினிமம் அந்த உள்ளக்கரை லீடு தெரியாத சும்மா லைட்டா கட் ஆயினா ஒரு இன்சுலேட் ப்ராப்பரா இன்சுலேட் பண்ணிருக்கணும். சின்னதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டக்கூடாது. அது சின்னதை தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய எஃபெக்ட் ஓட்டுரும். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். சரி ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் இருக்கு இந்த பார்த்தோன்னாக்கா ப்ராப்பரான அந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் உடைய வழிகாட்டுதலோட லூப்ரிகேட் பண்ணணும். ஏன் லூப்ரிகேட் பண்ணலாம் என்ன ஆகும்னாக்கா ஒண்ணு உராயும் போது தேய்மானம் ஆகும். இப்போ வேகம் போகும்போது பார்த்தோன்னா நார்மலா நல்ல ரூப்ளிகேட் இருக்கிற ஒரு மெஷின் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு 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 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த உராய்வு அதிகமா என்ன ஆகும்னாக்கா தேய்மானம் அதிகமா நல்லா டைட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு 10 கிலோமீட்டர் கம்மி பண்ணாலும் அது கம்பெனிக்கு லாஸ் பண்ணும். சரியா? அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ற இடம் எப்படி இருக்குனாக்கா நார்மல் வென்டிலேஷன்ல இருக்கணும். லைட் போட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நார்மல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வென்டிலேஷன் இருக்கணும். நம்ம ஸ்லைடிங் மாதிரி வந்து ஜன்னல் இருக்குது இல்லையா அது மாதிரி காற்றோட்டமும் இருக்கும். அது மட்டும் போதாது. ஏன்னா உள்ள இருக்கிற புகை வந்து வெளியே போகணும். நல்ல வெளிச்சமாவும் இருக்கணும். லைட்டை நீ சுத்தி 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 போட்டுருந்தேன்னு வச்சுக்கேன் ஹீட் ஆகும். ஓகேவா? நல்ல காற்றோட்டம் உள்ள இடமாவும் இருக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ல நம்ம வந்து ஃபாலோ பண்றது. சரி அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு நம்ம என்னென்ன சாதனங்கள் யூஸ் பண்ணுவோம்? பைக்கு, காரு, பஸ், ட்ரெயின், பிளைட் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாதனங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி இப்போ அதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோமா எப்படின்னாக்கா இல்ல. வெல்டிங் பண்றதுக்கு ஒரு சாதனம் தேவை. வெல்டிங் பண்றதுக்கு என்ன சாதனம் தேவை? வெல்டிங்க்கு என்ன தேவை? எலக்ட்ரோட உருக்கிறதுக்கு ஒரு வெப்பம் தேவை. அந்த வெப்பத்தை உண்டாகிறதுக்கு வந்து ஒரு டிவைஸ் தேவை. அந்த டிவைஸ் தான் வந்து இப்ப நம்ம பார்க்க பார்த்தோம் வந்து வெல்டிங் மிஷின். வெல்டிங் மிஷின் அப்படின்னா என்ன? இது எதுக்கு யூஸ் ஆகுது? வெல்டிங் மிஷின்லாம் ஒண்ணு ஒரு கொடுக்கக்கூடிய பவரை வந்து ரிசீவ் பண்ணி வெல்டிங் பண்றதுக்கு தேவையான ஒரு வெப்ப ஆற்றலை மாற்றி கொடுக்குது இல்லையா கன்வெர்ட் பண்ணுது. அதேதான் பெருசா ஒண்ணும் பண்ணல. இங்க வந்து பார்த்தா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சாதனத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின். அந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? ஏசி டிரான்ஸ்பார்மர் யார் இது பார்த்தீங்கன்னா மூணாவது கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ஏசி டிரான்ஸ்பார்மர், ஏசி ஜெனரேட்டர், ரெக்டிஃபையர். இந்த ஏசி டிரான்ஸ்பார்மர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா வந்து பண்றோம்.
அது ஒண்ணும் கிடையாது. சேம் தான். அதுல வந்து பார்த்தோம்னா காயில்ல வந்து கூலிங் இல்லைங்களா? இந்த மிக்சர்லாம் ஒண்ணு வந்து பார்த்தோம்னா ஏர் மூலமா கூலிங் ஆகுது. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மூலியமா கூலிங் ஆகுது. ஸோ ஏர் கூலிங் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஆயில் கூலிங் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே. டிசி ஜெனரேட்டர். டிசி ஜெனரேட்டர்ல என்ன பண்ணனாக்கா, ஒண்ணு கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். இன்ஜின் டிரைவன். இந்த டிசி ஜெனரேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா, இன்புட் சப்ளை வந்து ஏசி தான். இன்புட் வந்து சப்ளை ஏசி. இன்புட் கரண்ட் இல்லாத இடத்துல என்ன பண்றது? இப்போ என்ஜின்னா என்ன ஆகுது? மோட்டர்னா என்ன? என்ஜின்னா என்ன? எலக்ட்ரிக் சப்ளைல வந்து ரன் ஆச்சுன்னா அது வந்து மோட்டர். என்ஜின்னா என்ன? ஃபியூல்ல வந்து ஜெனரேட் ஆகுதுன்னா அதுதான் வந்து என்ஜின். முதல்ல இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம தெளிவு பண்ணிக்கணும். சரி, எந்த சோர்ஸுமே கிடைக்கல. அந்த இடத்துல என்ன பண்றதுனாக்கா, இந்த என்ஜின் டிரைவிங் செட் தான். ஃபியூல யூஸ் பண்ணி அது மூலமா வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து பார்த்தோன்னா ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி ஓகேவா? ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையர் வந்து பார்த்தோன்னாக்கா, இது ஜெனரேட்டர் மாதிரி தான். ஏசியை வந்து ஈஸியா வந்து மாத்திக்க கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டிஃபையர். சரி, இந்த இது வருங்க. சரி. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வெல்டிங் மிஷின் பார்த்துருங்க. அந்த வெல்டிங் மிஷினுக்கு என்னென்ன அக்சசரிஸ் தேவை? ஓகேவா? அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வெல்டிங் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெல்டிங் மிஷின் தேவை. அந்த வெல்டிங் மிஷினுக்கு அவுட்புட் எடுக்கிறோம் இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் வேணும். பாசிட்டிவ் தெர்மல், நெகட்டிவ் தெர்மல். கேபிள் வேணும். நெகட்டிவ் தெர்மல், பாசிட்டிவ் தெர்மல் இருக்குது இல்லையா? இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியிங் கரண்ட் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். என்ன ஆகும்? உள்ள இருக்கிற அயன் கோர் இருக்கு இல்லைங்களா? அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். 200 ஆம்ப்ஸ், 300 ஆம்ப்ஸ், 400 ஆம்ப்ஸ் சொல்லிட்டு. ஏன் இந்த வேரியேஷன்ஸ் வச்சிருக்காங்கனாக்கா, நம்ம சும்மா லைட்டான பர்பஸ் ஒரு ட்ராக்கிங் பர்பஸ் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஹெவியா காசு போட்டு வாங்கி அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணா பரவாயில்ல. எவ்வளவு காசு போட்டு வாங்கி ஒரு ட்ராக்கிங் பர்பஸ் நம்ம வாங்கி அதுல காசு செலவு பண்றது வேற எதனா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு ஆச்சுங்களா? ரெண்டாவது வெல்டிங் லெக். வெல்டிங் லெக்ன்றது ஒண்ணு இல்ல. இந்த வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹோஸ் சாரி இந்த கேபிள் இருக்குது இல்லைங்களா? இந்த கேபிளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்னாக்கா மெஷின்ல இருந்து ஒரு அவுட்புட் எடுக்கணும். இந்த ஹோல்ஸ் இருக்கும். இந்த பொசிஷன்ல இருக்கும். இந்த கேபிளை வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணணும். மேல இருக்கிற அப்புறம் வந்து இன்சுலேட்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணிடணும். இப்போ முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம்னாக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பில்டிங் லக்ல வந்து அலுமினியத்தை வந்து ஊற்றுவோம். ஃபிக்ஸிங் ஆயிடும். இப்ப அப்படி கிடையாது. இல்லை என்ன பண்றோம்? ஹேமர் போட்டு நசுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஆனா இப்போ அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. என்ன பண்ண அலுமினியத்தை வந்து காய்ச்சி ஊத்து. அதுதான் கரெக்ட் மெத்தட். ஓகேவா? இந்த இந்த வெல்டிங் லக்கும் பாத்தீங்கன்னாக்கா அலுமினியம் ஆர் ஆர்டினரி மைல் ஸ்டீல்ல வந்து வந்து ரெடி பண்றாங்க. இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா எர்த் கிளாம்ப். எர்த் கிளாம்ப் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு இது சொல்லணும். டிரான்ஸ்பரண்ட் காப்பர் அலாய் கரெக்டான இது. ஏன்னா காஸ்ட் வைஸ் வந்து எல்லாமே எல்லாமே திருவள் நம்ம பேலன்சிங் பண்ண முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த எர்த் கிளாம்பும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்டினரி மைல்ஸ்ல எடுத்துருக்காங்க. இந்த எர்த் கிளாம்ப் எதுக்கு யூஸ் ஆகுது? வெல்டிங் மிஷின்ல இருந்து வந்து ஜாப்ல வந்து எர்த்தை வந்து லைட்டா புடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. கிளாம்ப் வந்து பாத்தீங்கன்னா அதுல டைப்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிளாம்ப் மாதிரி இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்பிரிங் டைப்ல இது மாதிரி பார்த்தோன்னா காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இருக்கும். இது அதனுடைய பர்பஸ் என்னன்னா மிஷின்ல இருந்து ஜாப்க்கு எர்த்த கண்டக்ஷன் பார்த்தா அது வேலை. சரியா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா எலக்ட்ராட் ஹோல்டர். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா இதனுடைய எலக்ட்ராடோடைய ஹோல்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் காப்பர் அண்ட் காப்பர் அலாய். இதுவும் பார்த்தோன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் கரண்ட்டினுடைய பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தா இது வந்து டிசைன் இருக்குது. எல்லா பிரச்சனையும் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்றோம். காப்பர் அண்ட் காப்பர் அலாய். எலக்ட்ராட் ஹோல்டருடைய ஃபங்க்ஷன் என்ன? டு கிரிப் அண்ட் மேனிபுலேட் தி எலக்ட்ரான். எலக்ட்ராட புடிச்சுக்கிறதுக்கும் எலக்ட்ரான் வந்து நம்ம மேனிபுலேட் பண்ணணும். வேலை செய்யறதுக்கு தகுந்தவாறு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது அதனுடைய பிரின்சிபல் அவ்வளவுதான். சரியா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் டூல்ஸ். ஓகே. இப்படி ஜென்ரலா காமனா பார்த்தலாம். வெல்டிங் டூல்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஸ்பேனர். ஸ்பேனர் எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த கேபிளை வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்பேனர் வந்து
வெல்டிங் மிஷின்ல கேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா, அதை வந்து டைட் பண்றதுக்கு இல்ல ரிமூவ் பண்றதுக்கு இல்ல எலக்ட்ராட் ஹோல்டரை வந்து பார்த்தோன்னா கேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக இதுல வந்து யூஸ் ஆகுது. ஹேமர் எதுக்கு யூஸ் ஆகுது, வெண்டர் ரிமூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணணும். அந்த கட்டிங் பிளேயர் என்ன பண்றோம், வேலைக்கிற அந்த இது வந்து இன்சுலேட்டர் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பர்பஸ் வந்து அதை யூஸ் பண்ணணும். ஒயர் பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஒயர் பிரஷ் இருக்கு. ஒன்று வந்து கார்பன் ஒயர் பிரஷ், ரெண்டாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். கார்பன் ஒயர் பிரஷ் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நார்மல் அந்த மைல்டு ஸ்டீல் மெட்டீரியல் யூஸ் பண்றோம். சரி, எஸ்எஸ் எங்க யூஸ் பண்றோம், அலாய் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றோம். அலாய் மெட்டீரியல் வந்து கார்பன் பிரஷஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரியா, இதுல ஏன்னா 3 5 டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஒயர் பிரஷ் வந்து காமனா இருக்குது. ரைட், யூஸ் ஆகுது ஹோல்டிங் தி ஹாட் ஜாப். ஒரு சின்ன சின்ன ஹாட் மெட்டல பெரிய ஜாப்லாம் தூக்க முடியாது. அந்த கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த தகுந்த மாதிரி ஒரு ஹாட் ஜாப் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு கேரி பண்றதுக்காக இது யூஸ் ஆகுது. ஹோல்டிங் டிவைஸ். சிசில் என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது, கனம் கம்மியான உலகம் திங்க் ஷீட்டை வந்து கட் பண்றதுக்கு சிசில் வந்து யூஸ் ஆகுது. ஸ்டிக் லேம்ப் ஒரு மெட்டலை வந்து ஹோல்டு பண்ணிட்டு கட்டிங் பண்றதுக்கோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்றேன். கிரைண்டர், ஆங்கிள் கிரைண்டர் எதுக்கு யூஸ் பண்றோம், சரி கேஸ் கட்டிங்ல பவுல் எடுத்துட்டோம், இதை வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பரா வந்து கிளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம கட்டிங் பண்ண சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வரும்போது இந்த ட்ராக் லைன் இருக்கும், இல்லை ஸ்லாக் இருக்கும், அதனால வந்து ப்ராப்பரா வந்து மெல்ட் ஆகாது. ஸோ அது மாதிரி இது கிரைண்டிங் பண்ணி அவாய்டு ஷார்ப் எட்ஜஸ். கட்டிங் பண்ணும்போது எட்ஜஸ் வருது இல்லையா, அதெல்லாம் துடைக்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர்னஸ் ஒரு ஜாப் வந்து என்ன பண்றோம், செட்டிங் போட்டு அந்த ஜாப் வந்து கரெக்ட் ஸ்கொயர்னஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த ட்ரை ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். காகல்ஸ் இது வந்து பார்த்தோன்னா பர்பஸ் யூஸ் பண்றேன். 2 டைப் இருக்கு, பிளைன் டைப் இருக்குது, கலர் டைப் இருக்குது. பிளைன் டைப் என்ன பண்ணலாம், கிரைண்டிங் பண்றதுக்கு சிப்பிங் பண்றதுக்கு அந்த பர்பஸ் யூஸ் பண்றோம். இதே கலர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், கேஸ் கட்டிங் பண்ணுவோம். கேஸ் கட்டிங் எப்படி யூஸ் பண்றோம், ஒரு 2 கேஸ் யூஸ் பண்ணி அதன் மூலமா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கட்டிங் பண்றோம். கட்டிங் பண்ணும்போது டப்புன்னு வெடிக்கும், வெடிச்சுன்னா என்ன கண்ணை நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த காகல்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ரைட், அடுத்தது வந்து டார்ச். கேஸ் வெல்டிங் யூஸ் பண்றதுக்கு ஒரு டிவைஸ், 2 கேஸை வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ரேஷியோல கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் டார்ச். இது நம்ம அப்கமிங் கிளாஸஸ் நம்ம எலக்ட்ராட் என்ன, நம்ம 2 மெட்டலை வந்து ஜாயினிங் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட், அதுதான் எலக்ட்ராட். சரியா, நம்ம கிளவுஸ் பார்த்துறோம். கிளவுஸ் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம கையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் இருக்குது. ஹெல்மெட் எதுக்கு யூஸ் ஆகுது, நம்ம வெல்டிங் பண்ணும் பொழுது அந்த யூவி ரேஸ் வந்து நம்ம இன்னும் பாதுகாக்காம இருக்கிறது, டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கும் இங்க எப்படி ஃபியூசன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம விஷயம் பார்க்கணும். அந்த பர்பஸுக்கு தான் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுவோம். ஹேண்ட்வில் பண்றோம், ஏன்னா ஒரு ஷேப் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இந்த ஹேண்ட்விலை யூஸ் பண்ணலாம். கேஜ், வெல்டிங் கேஜ், எவ்வளவு ஃபில்லைட் இருக்குது, எவ்வளவு லெக் லென்த் இருக்குது, எவ்வளவு அண்டர் கட் இருக்குது அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த வெல்டிங் கேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது ஒரு வீடியோ மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் அதே இதில் அதர் சர்க்யூட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சர்க்யூட் ஸ்டாட்டிக் பவர் டிரான்ஸ்ஃபர் டிவைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஏ ஸ்டாட்டிக் பவர் டிரான்ஸ்ஃபர் டிவைஸ். ஒரு சர்க்யூட்டில் உள்ள பவரை அதே ஃப்ரீக்வன்சிக்கு அனதர் சர்க்யூட்டுக்கு மாற்றலாம். அதுதான் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் மெயின் திங்ஸ். ஸ்டாட்டிக் பவர் டிரான்ஸ்ஃபர் டிவைஸ், டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாட்டிக் பவர் டிரான்ஸ்ஃபர் டிவைஸ். டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாட்டிக் நிலையானது, பவர் டிரான்ஸ்ஃபர் எந்த மூவ்மெண்ட்டும் அதில் இருக்காது. பவர் டிரான்ஸ்ஃபர் டிவைஸ், டிரான்ஸ்ஃபர் பவர் ஃப்ரம் ஒன் சர்க்யூட், டிரான்ஸ்ஃபர் பவர் ஃப்ரம் ஒன் சர்க்யூட். ஒரு சர்க்யூட்ல உள்ள பவரை டு அனதர் சர்க்யூட்
another circuit with the same frequency. இது ஏசிக்கு மட்டும்தான் வரும், சேம் ஃப்ரீக்வன்சி. அதே ஃப்ரீக்வன்சிக்கு அடுத்த டிவைஸில் மாறும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேட்டிங் ஆன் தி ஏசி டிவைஸ். டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்லி இன் ஏசி டிவைஸ். ஒன்லி இன் ஏசி. ஏசியில் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். இஸ் ஏ பவர் டிரான்ஸ்ஃபர் டிவைஸ். நண்பர்களே, இப்போ இங்கே பவர் ஷட் டவுன் ஆனதுனால அந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பிளான் பண்ண முடியல. நம்ம பார்ப்போம், இன்னொரு 5-10 நிமிடங்களில் வந்துடும். உங்களுக்கு நேற்று எடுத்த சப்ஜெக்டில் இல்லை இன்னைக்கு அட்டன் பண்ணதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறீங்களா? ஏன்னா அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இன்னும் எவ்வளோ நேரம் பவர் வரும்னு தெரில. பவர் வந்ததுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிவிடுவோம். அது இல்லாமல் அப்புறம் அந்த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்லேயும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் போட்டுருங்க. அதுக்கு ஒரு 10 செகண்ட் தான் ஆகும். அதுக்குள்ளே வெளியில் போனாலும் திரும்ப வந்துடலாம். தாமரைக்கணி, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் பேசுங்க. சார் இன்வெர்டர் டைப் வெல்டிங் மிஷின் எதுக்கு சார் யூஸ் பண்றோம்? இன்வெர்டர் டைப் வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, ஆமா சார். ஓகே. கேக்குதுங்களா? இன்வெர்டர் டைப் வெல்டிங் மிஷின் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? சரி, இப்போ நம்ம வந்து நம்ம வந்து இப்பதான் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரி, ஓகே, பரவாயில்ல. இன்வெர்டர் டைப் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்வெர்டருடைய வேலை என்ன? இன்வெர்டர் வந்து பார்த்தோன்னா ஈஸியா ஏசியா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் டைப் வந்து வெல்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வெல்டிங் மெட்டலும் வந்து யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இன்வெர்டர். ஹலோ, கேக்குதுங்களா? கேட்குது. சரிங்க, நெக்ஸ்ட். கேட்டுச்சா? ஹலோ, இப்போ இங்கே பவர் ஷட் டவுன் இருக்கு, யூபிஎஸ்ல தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நம்ம எவ்வளோ நேரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ நேரம் கிளாஸ் கொண்டு போவோம். இல்லைன்னா நம்ம வந்து திரும்ப நாளைக்கு ஃபிட்டர் செஷன் இதோட கண்டினியூ வந்து நம்ம வர வாரங்களில் நம்ம பார்ப்போம். சரியா? இட்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அதனால முடிஞ்ச அளவு நீங்கள் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிப்போம். ஒரு 7 மணி 7:05 நீங்கள் அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிப்போம். அடுத்த கிளாஸ் வந்துட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். சந்தோஷ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இல்ல, கொஞ்சம் இன்னொரு தெளிவா கேளுங்க. இல்ல, சரியா புரியல, சாரி. ஹலோ சார், கேக்குதா? சொல்லுங்க, இப்ப கேக்குது, சொல்லுங்க. சார், டர்னருக்கு சப்ஜெக்ட் வைஸ் எடுக்கிறோம், தனியா ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு எடுக்கிறோம்னு சொன்னீங்க சார். அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல சார்? ஆமா, டர்னருக்கு அவர் இன்னொருத்தட்ட சொல்லியிருக்கோம், ஷெட்யூல் போட்டுட்டு இருக்காரு. அதை ஓகே போட்டுட்டு சார். இன்னைக்கு சொல்றதா சொல்லியிருந்தாரு, இன்னும் இது வரைக்கும் சொல்லல. நம்ம ஓகே சார். நாளைக்கு உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா அந்த குரூப்ல மெசேஜ் போட்டுறோம். நாளைக்கு ஏன்னா போட்டுறோம். சிலபஸ் வைஸ் ஒரு 10 டாபிக் தான் சார் சிலபஸ் வைஸ் இருக்கு பாத்தீங்கன்னா. அதுல வெல்டிங் எதுவுமே கொடுக்கல சார். ஏன்னா அதுல த்ரெட் இதுதான் அதிகமா கேட்டிருக்காங்க. த்ரெட் இல்ல, பேப்பர் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து
டர்னர் மெஸ்டேஜ் மட்டும் தனியா ஒரு வாட்ஸ்அப் இதே ஃபார்ம் பண்ணிட்டு அதுல ஓகே பண்ணலாம் சார். அப்படின்ட்டு இருக்கோம். அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. எப்படி இன்னைக்கு நாளைக்கு வியாழன் வெள்ளிக்கிழமைக்குள்ள ஆரம்பிச்சிருவோம். நீங்க உங்களுக்கு ஓகே வந்து சார். ஓகே. delay அதுக்காக தான் சார். ஏன்னா பெனிஃபிட்டா இருக்கும் சார். சீக்கிரமா சார் படிக்கிறப்ப. ஓகே ஓகே. இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம பவர் ஷட்டவுன் காரணமாக இத்தோட அதுவும் மழை இடி பயங்கரமா இருக்கு. அதனால இன்றைய வகுப்பு வந்து இத்துடன் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து வெல்டருக்கான ஃபிட்டருக்கான கிளாஸ் ஆஸ் பர் சிலபஸ் ஏற்கனவே கொடுத்தபடி கண்டினியூ ஆகும். நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்டெண்டன்ஸ் போடாதவங்க போட்டுருங்க. நம்ம இதோட வகுப்பை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு நிமிடம் 7 மணிக்கு கரெக்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேளுங்க. சுரேஷ்குமார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சார் வணக்கம் சார். நேற்று வந்து ஆர்க் வெல்டிங் கேஸ் வெல்டிங் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஆர்க் வெல்டிங் இப்போ டிக் வெல்டிங் மிக் வெல்டிங் இதெல்லாம் நம்ம கேஸ் யூஸ் பண்றோம். ஆனா அது ஏன் சார் நம்ம ஆர்க் வெல்டிங்கா அதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம்? கேஸ் யூஸ் பண்ற வச்சு கேஸ் வெல்டிங்னு சொல்லலாம்ல சார்? சொல்லக்கூடாதுங்களா? இல்ல, கேஸ் வெல்டிங்க வந்து இன்னொரு வாட்டி கொஞ்சம் கேட்டுங்க. இன்னொரு முறை கேளுங்க. சார் நேற்று கிளாஸ்ல ஆர்க் வெல்டிங் கேஸ் வெல்டிங் பத்தி கிளாஸ் எடுத்தாங்க சார். இல்ல, ஒரே நிமிஷம். நேற்று கிளாஸ்ல ஆர்க் வெல்டிங் கேஸ் ஆர்க் வெல்டிங் கேஸ் கிளாஸ் வெல்டிங் எடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா டிக் வெல்டிங் அப்புறம் வந்து மிக் வெல்டிங் இதெல்லாம் வந்து ஆர்க் வெல்டிங்ல வருது சார். டிக் வெல்டிங் மிக் வெல்டிங் இதெல்லாம் ஆர்க் வெல்டிங்ல வருது. ஆமா. இப்போ அதுல நம்ம கேஸ் யூஸ் பண்ற வச்சு அது கேஸ் வெல்டிங்கா நம்ம சொல்லக்கூடாதுங்க சார்? அதுல கேஸ் யூஸ் பண்றதுனால அதே நம்ம கேஸ் வெல்டிங் சொல்லக்கூடாது அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா சார். ஹலோ. ஆமா சார். ஆமா சார். ஓகே. அது ஏன் நம்ம ஆர்க் வெல்டிங்னு சொல்றோம், கேஸ் வெல்டிங் அது வராதுங்களா அப்படின்னு கேக்குறேன். இப்போ நம்ம எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணிக்கணும்னாக்கா டைப்ஸை பிரிச்சுக்கணும்னாக்கா நமக்கு வந்து பவர் சோர்ஸ் நமக்கு எங்க இருந்து வந்து ஹீட் கிடைக்குது, ஓகேவா? நமக்கு எங்க இருந்து ஹீட் கிடைக்குது அதை வச்சு தான் வந்து பிரிச்சிருக்கோம். நமக்கு டிக் வெல்டிங்ல அது ஆர்க்ல இருந்து தான் ஹீட் கிடைக்குது, ஓகேவா? எலக்ட்ரிக் ஆர்க்ல இருந்து தான் ஹீட் கிடைக்கும். அந்த கேஸ் வந்து அந்த மெட்டலை பாதுகாக்கிறதுக்காக நம்ம கேஸ் விடுறோம். அதனால கேஸ் வெல்டிங் சொல்ல மாட்டோம். இப்போ நீங்க வந்து ஆக்சிஜன் அசிஸ்டன்ட் வெல்டிங் வச்சுங்களேன், ஹீட் சோர்ஸ் வந்து கேஸ்ல இருந்தே வருது, ஓகேவா? ஹலோ. அதனால வந்து ஹீட் சோர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்றோம். ஓகே. சுரேஷ்குமார், உங்க டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அந்த ஹீட் சோர்ஸை வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்றோம். அந்த கேஸ் அதை பத்தி நம்ம இது பண்ணல அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே, நம்ம இன்னைக்கு வகுப்பை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல யூபிஎஸ் தாங்காது போல இருக்கு. ஓகே, இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த ஒரு சிறப்பான ஏற்பாடுகளோட நிறைய முன் தயாரிப்போட வந்திருந்த பெரும்பாலானவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு நாள் இந்த வகுப்பை வந்து நம்ம இன்னும் சிறப்பாக எடுப்போம். ஓகே, நன்றி.